வணக்கம். மீடியா 369 செய்திகளுக்காக நான் சுபத்ரா. இன்றைய செய்திகளை பார்ப்போம் வாருங்கள். துறை மூலமாக ஆக 3 துறையின் மூலமாக இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தேன். 100 பாடங்களை கற்றுத்தந்த உங்க சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியுடைய வேட்பாளராக இருக்கிறார். ஆனால் நீங்க எல்லாம் அவருக்கு ஓட்டு போடணும்னு கேட்க வந்திருக்கிறேன். என்ன உங்களுடைய முடிவு? என்ன முடிவு? நல்ல முடிவா? எதுக்கு ஓட்டு போட போற? இந்த நுகர்வோர் வாணிபர் கழகத்தை நாம கட்டிருக்கிறோம். இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரடி கொள்முதலுக்கு நோக்கம் என்னன்னா, விவசாயிகளுடைய நெல்லை உரிய நேரம் புரிஞ்சு, அதாவது விவசாயி உற்பத்தி செய்யப்படுகிற நெல்லை உரிய விலை கொடுத்து நிரம்ப வந்திருக்கிறார். எங்க அன்பு தாய்மார்கள், என் அன்பு தகவல், இன்னைக்கு நம்முடைய தாய்மார்களுக்காகவே அந்த மு.க. ஸ்டாலின் பல திட்டத்தை போடுற. உங்களுக்கே தெரியும், புதுமை பெண் திட்டம் ஒரு திட்டம். அது என்ன? நம்ம பொண்ணுங்க கல்லூரியில் போய் படிச்சா, காலேஜில் படிச்சா ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை நினைக்கும் போது எனக்கு பழைய நினைவு வருது. என் சொந்த ஊர் உங்களுக்கெல்லாம் தெரியும், திருவண்ணாமலைக்கு பக்கத்துல 9 கிலோமீட்டர்ல சேப்பாப்பட்டு கூடலூர் என் சொந்த ஊர். என் ஊருக்கு பஸ்ஸே கிடையாது ஒரு காலத்துல. ராஜி பாக்குறாள் ராஜேந்திரனால ஒவ்வொருக்கு அப்பயும் அப்பா விட்டாரு பஸ். எனக்கு எங்க ஊர்ல பஸ் விடல. 84 ஊர் தான் படிச்சேன் நான். 5வது வரைக்கும் எங்க ஊர்ல படிச்சேன். அப்ப எங்க தாய் மாமா வந்தார். அவர் பேரு கேபி வரதராஜன் பேர். அவர் என்ன பண்ணார், வந்தார். என்னன்னா பொங்கல் 2 நாள் இருக்கும்போது வந்தார். ஒரு மஞ்சள் பைய தூக்கிட்டு வந்தார். அவர் அந்த மஞ்சள் பைய தூக்கிட்டு வந்து எங்க அம்மாட்ட கொடுத்த உடனே எங்க அம்மா என்ன பண்ணாங்க, படைக்கிற இடங்களுக்கு நடுவுடு அதுல கொண்டு அந்த பைய வச்சுட்டு கப்பல ஏரியா காட்டினாங்க. அப்புறம் பூமாட்டுக்கார மாதிரி வருவான் நம்ம எதிர்கட்சிக்காரன். எப்படி வருவான்? ஆமா, என்ன சில பேர் வருவான், என்ன சொல்லுவான், அதை செய்யறேன் இதை செய்யறேன், வானத்தை வில்லால வளைக்கிறேன், மணல கயிறால திரிக்கிறேன். எங்க வேட்பாளர்கள் எல்லாம் சொல்ல தெரியாது. பாவம் அப்பாவே மனுஷங்க. எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பார். எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பார். காரணம், மனசு உள்ள வெள்ள. அதனால அவருக்கு கபடி சூடு தெரியாது. நான் சொல்றேன், கபடி சூதே தெரியாது. மனசுல பட்டதை பேசுவார். யாருக்காகவும் பயப்பட மாட்டார். மனசற்பட்ட பேசுற வெள்ளை உள்ள கொண்டவர். எதிரி யாரும் உங்களுக்கே தெரியும். இப்ப ஏற்பட்ட வெள்ளம் தெரியல உங்களுக்கு, அதை பார்த்துருக்கேன். அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏதாவது பேச போற ஆளுக்கு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இங்க ஒரு எங்க அண்ணாச்சி சொல்றாரு, நம்ம எம்எல்ஏ வீடு கதவு எப்ப திறந்தே இருக்கும், போற உடனே பார்த்துக்கலான்டாரு. அப்படிதான் வேணும். குறிப்பிட்ட பொருளுக்கு ஓடோடி வருகிற எம்எல்ஏ யாரு? இப்ப எடப்பாடி என்ன பண்றாரு, யாரு இங்க நிக்கிற எம்எல்ஏ நிக்கிறவுடைய பாஸ் யாரு? எடப்பாடி. அவர் என்ன பண்றாரு, போற இடத்துக்கெல்லாம் போய் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆட்சியை என்கிட்ட கொடுங்க, ஆட்சியை என்கிட்ட கொடுங்க, ஆட்சியை என்கிட்ட கொடுங்க. எதுக்கு உங்ககிட்ட கொடுக்கணும் முதல்ல எனக்கு சொல்லுவாரு. ஏற்கனவே முதலமைச்சர் வந்து இல்ல, நீ என்ன சொன்ன, 58 வயசானவங்களுக்கெல்லாம் இலவச பஸ் பாஸ் தரணும் சொன்னியா இல்லையா? நான் கேட்கிறேன், ஆதமங்கலம் போது கேட்டவர் பார்த்து வந்திருக்கோம். கேட்கிறேன், யாருக்காவது 58 வயசு முடிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இலவச பஸ் பாஸ் வந்திருக்குதா? இல்ல இல்ல, எல்லாம் தலையில போற கருப்புமை தடவிருக்காங்க. வயசே எனக்கு எவன் சின்ன வயசே பெரிய வயசே தெரியும் கிடையாது. இல்ல, அடுத்தது ஒண்ணு சொன்னார். என்ன தெரியுமா, யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் 3 சென்ட் இடம் பத்திரம் பண்ணி தரனர். பட்டா கூட கிடையாதான், பத்திரம் பண்ணி தரனர். நான் கேட்கிறேன், இங்க வந்திருக்கவங்க எத்தனை பேருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு அவர் பத்திரம் பண்ணி கொடுத்திருக்கிறார்? இல்ல இல்ல,
அடுத்தது ஒண்ணு சொன்னார், கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள் அது பொறியியல் கல்லூரியா இருக்கலாம், பட்டதாரி கல்லூரியா இருக்கலாம், மருத்துவ கல்லூரியா இருக்கலாம். இந்த கல்லூரியில எங்க படித்தாலும் நீ வங்கியில் கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனை அரசே கட்டினார். எத்தனை பேருக்கு நம்ம பக்கத்தில் கட்டிருக்கிறாங்க? யாருக்கா கட்டிக்கிறாங்களா? அதுவும் இல்லை. இன்னொரு அற்புதமான செய்தி சொன்னான் அந்த மனுஷன். அதை கேட்டு அவன் என்ன பண்ணான், பழத்தை தூக்கி வெளியே போட்டான். நோக்கியாவ சொன்னா, ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில் எத்தனை கார்டு இருக்கிறதோ அத்தனை குடும்பத்துக்கும் இலவசமான செல்போன் தருவேன் சொன்னது யாரு? ஏயா சொன்னதை ஒன்னையும் செய்யல, அப்புறம் எதுக்கு அவனுக்கு ஆட்சி? நான் கேட்கிறேன். சொன்னதெல்லாம் செய்திருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின். அது இல்லைன்னு யாரா மறுக்க முடியுமா? நான் மேடை போடுறேன், நான் சவால் விடுறேன், நீ நான் பேசுவோம். என் ஆட்சியில் நடந்து நான் சொல்றேன், பட்டியல் போடுறேன். பட்டியல் போட்டா இறக்குதியா எனக்கு? அந்த அளவுக்கு நம்ம செஞ்சு முடிச்சுட்டியா? நான் ஒரே வரியில கேட்கிறேன், இந்த கூட்டத்துக்கு வராதவங்கிட்ட நீங்க போய் சொல்லணும். என்ன கேட்கிறேன், இந்த மனுஷனோட நல்ல மனுஷன் பார்க்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க, பார்க்க முடியுமா? முடியாது இல்லவ? அத நம்ம கூட்டத்துக்கு வராதவங்கிட்ட போய் சொல்லணும். நல்ல மனுஷையா, வெள்ளை உள்ளவருப்பா. நான் வெள்ளை உள்ள ஒண்ணு பார்க்கல, அந்த பார்த்து சொல்றேன். அகத்தில் அழகு முகத்தில் இல்லையா? அதான பழம். அதனால வெள்ள மனுஷன் நான் சொல்றேன். நீ உன் சட்டையை சொல்லணும், மனுஷன் வெள்ளம் இல்லையா? இப்போ வர்றேன். இப்ப என்ன முதலமைச்சர் சொல்றாருன்னா, டெல்லி தோற்கடிக்கப்பட வேண்டும், தமிழ்நாடு செல்ல வேண்டும். ஏன் சொல்றாருன்னா, சட்டமன்ற தேர்தலில் கலந்தபாக்கம் தொகுதியில் கழக தலைவர் அருமையண்ணன் தளபதி மு க ஸ்டாலினுடைய வேட்பாளராக தம்பி சரவணன் உதயசூரி சின்னத்திலே நின்றிருக்கிறார். அவர் வெற்றிட வேண்டும். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வையுங்கள். ஒரு 5 ஆண்டு காலமாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியில நம்முடைய இல்லம் தேடி, நம்முடைய ஊர் தேடி, நம்முடைய மாவட்டம் தேடி, நம்முடைய இந்த ஆட்சியிலே வந்திருக்கிறது. நான் குறிப்பாக கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆதமங்கலம் புதூரை பொறுத்தளவுக்கு புதியதாக ஒரு காவல் நிலையம் இந்த ஆதமங்கலம் புதூரில் நானே தொடங்கி வைத்தேன். வெங்கட்டபாளையம் பகுதியில புதிய திருத்தேர் ஒன்று நம்முடைய ஒரு பிக்கு இருக்குது. அது மூலம் அதில் ஊராட்சி